உங்க வீட்டில் ஆண்டவர் வாசம் பண்ணா உங்க வீடுகள் இசை இணைப்பாய் கட்டப்பட்டிருக்கணும். உங்க வீடுகள் இசை இணைப்பாய் இருக்கணும், ஒரு மனமாய் இருக்கணும். குடும்ப ஜெபத்தில் முழங்கால்கள் முடங்கணும். பைபிளை படிப்பதிலே குடும்பமாய் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கணும். உங்க வீடுகளிலே நீதிமானுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. அங்கே தேவனுடைய வலதுகரம் உயர்ந்திருக்கும். அங்கே தேவனுடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். உங்க வீடுகள் இசை வினைப்பாய் கட்டப்பட வேண்டும். அந்த இசை வினைப்பாய் கட்டப்படும் போது அதில் இருந்து ஒரு கவர்ச்சி உண்டாகுது, கவர்ச்சி இழுப்பு உண்டாகுது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவரை இழுத்து கொள்ளுகிற, நம்முடைய தேவனை இழுத்து கொள்ளுகிற நல்ல அனுபவங்கள் நம்ம வீட்டில் இருக்க வேண்டும். நம்முடைய வீடுகள் இசை இணைப்பாய் கட்டப்பட்டிருக்க வேண்டும். ஆசரிப்பு கூடாரத்திலே பலகைகள் நிமிர்ந்து நிற்கிற பலகைகளாயிருந்தது. இடையில்லாமல் எல்லாம் ஒன்றாய் இசைக்கப்பட்டிருந்தது. அங்கேதான் ஆண்டவர் விரும்பி வாசம் பண்ணினார். உங்க வீட்டுல அப்படிப்பட்ட ஒரு இசை வினைப்பான ஒரு மனமான தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிற, தேவனை துதிக்கிற அனுபவங்கள் உங்க வீடுகளில் இருக்க வேண்டும்.